அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். தமிழகத்தின் கடலோரத்தில் அமைந்திருக்கின்ற தமிழகத்தினுடைய முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஊர்களில் முதன்மை இடத்தில் இருக்கக்கூடிய காயல் பட்டினத்தை தொடர்பு படுத்தி தொடர்புள்ள பல செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். இஸ்லாமியர்களுடைய தேசப்பற்று எப்பொழுதாவது சில மடையர்களால், சில கோமாளிகளால் கேள்விக்குறியாக்கப்படுவதுண்டு. இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி அள்ளி அள்ளி கொடுத்த கரங்கள் இஸ்லாமிய கரங்கள். இந்திய சுதந்திரத்தினுடைய தியாக வரலாற்றை எழுத ஆரம்பித்தால் அதை பயன்படுத்துவதற்கு தேவைப்படுகின்ற மை முஸ்லிம்களுடைய இரத்தங்களாகத்தான் இருக்க முடியுமே தவிர வேறெதும் இந்த மையாக இருந்துவிட முடியாது. அந்த அளவுக்கு தியாகச் சுவடுகளால் இஸ்லாமியர்கள் தடம் பதித்திருக்கிறார்கள். சரி, நீங்கள் யோசிக்கலாம், அதற்கும் காயல் பட்டினத்திற்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கலாம். இந்த காயல் பட்டினத்திற்கு காந்தி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் வருகை தந்ததற்கு எடுத்துக்காட்டாக ஒரு நுழைவு வாயில் ஊரினுடைய துவக்கத்திலே ஏற்பாடு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கும் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் இஸ்லாமியருடைய தேசப்பற்றை இந்த உலகிற்கு செய்தியாக அது சொல்லி கொண்டிருக்கிறது. ஆம், காயல் பட்டினத்திற்கு தொன்மையான ஆன்மீகம் மணக்கமட பல செய்திகள், காயல் பட்டினத்தோடு தொடர்பு படுத்தப்பட்ட பல செய்திகள் இருக்கிறது. தொடர்ந்து பயணிப்போம். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.